ஐந்து கரத்தினை ஆணை முகந்தனை இந்தின் நிலைமறை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தில் வைத்தடியை போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவல் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வீடியோ போட்டுட்டு வரேன். அதில் என்ன வீடியோனா, ஒவ்வொரு லக்னத்திலையும் ஒவ்வொரு கிரகம் நின்றால் என்ன பலன், பொதுவாக லக்னத்தில் கிரகங்கள் நின்றால் என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இதற்கு முன்னாடி லக்னத்தில் சூரியன் நின்றால் என்ன பலன் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் இன்றைக்கி சந்திரன் நின்றால் என்ன பலன், பொதுவாக சந்திர பகவான் லக்னத்தில் இருந்தால் என்னென்ன மாதிரி விளைவுகள், என்னென்ன மாதிரி தாக்கங்கள் கொடுப்பாரு அப்படின்னு தெளிவாக விளக்கிடலாம். இந்த சந்திர பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம நெட்டில் பார்க்கும்போது புத்தகங்கள் வரும்போது இரண்டு வடிவில் வருது. ஒன்று தாமரை மணல் நிற்கும் பொழுது இந்த குதிரையில் நிற்கிற மாதிரி வருது. சரி, அது ரெண்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த ரெண்டு ஃபோட்டோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு பலனுக்கு போகிறேன். இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாதக கட்டத்தில் இந்த லான்னு போட்டிருக்கோம், அந்த இடத்துல சந்திரன் இருந்தால் எப்படி என்ன பலன் அப்படின்னு பார்ப்பேன். இதற்கு முன்னாடி லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்னென்னு போட்டேன். அடுத்து புதன் இருந்தால் என்ன வரும், சுக்கரன் இருந்தால் வரும். ஒவ்வொரு வீடியோ போட போகிறேன், இந்த எல்லா கிரகம் போட போகிறேன். இப்போ சந்திரன் இருந்தால் என்ன பலன். ஒரு சிலருக்கு லக்னத்தில் 2-3 கிரகம் இருக்கும், அப்போ அது பேர் கூட்டு விளைவுன்னு சொல்லுவோம். அப்போ சூரியன் இருந்தால் சூரியனும் பார்த்துக்கங்க, புதன் சுக்கரன். இந்த ஜாதகத்துப்படி சூரியனும் பார்க்கணும், புதனையும் பார்க்கணும், சுக்கரனையும் பார்க்கணும். இந்த 3 கிரகத்தின் கலவை கலந்தது தான் அவருக்கு பலனாக இருக்கும். அப்படி மல்டிபிள். ஒரு சிலருக்கு லக்னத்தில் கிரகமே இருக்காது, அப்போ நீங்கள் ஒன்றும் கவலையப்பட தேவையில்லை. அப்போ உங்களுக்கு மற்ற பலன்கள் சொல்லுவோம், 2இல் இருந்தால் என்ன, 3இல் இருந்தால் என்ன, அந்த மாதிரி பலன் சொல்லுவோம். அப்புறம் லக்னம் நின்ற அந்த மாதிரி அமைப்புக்கு போயிடும். அதனால் நம்ம லக்னத்தில் இருக்கிற கிரகத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ இதில் சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன், எந்த கட்டத்தை பார்க்கணுங்கிறது. ஜாதக புக்கில் ராசி கட்டம், அம்ச கட்டம் இருக்கும். நீங்கள் ராசி கட்டத்தை தான் பார்க்கணும். பொதுவாக லக்னத்தில் லான் போட்டு சந்திரன் போட்டிருக்கோம். ஒரு சில புத்தகத்தில் ஜாதக நோட்டில் ஏஎஸ்சி போட்டு சந்திரன் போட்டிருக்கோம், இல்லை ரோமன் லெட்டர் 1 போட்டு இல்லை லேக்னு எழுதியிருக்கோம். இந்த பிரிண்ட் அவுட் போடுறதெல்லாம் இந்த மாதிரி ஏஎஸ்சி 1 இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் எது போட்டிருந்தாலும் புரிஞ்சிக்க வேண்டியது லக்னத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன். இதில் ஃபஸ்ட்டு லக்னத்தில் சந்திரன் இருந்தாலே நான் என்ன சொல்லுவேன்னா, பயணம் சார்ந்த விரும்பி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிக்கடி பயணம். இப்போ அப்போ தான் வேலையை விட்டு வந்திருப்பார், வாங்க கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு உடனே வந்துடுவார். அப்போ அந்த பயணத்துக்கு சளைக்காதவர், ட்ராவல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ஞாபக சக்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இந்த மாதிரி லக்னத்தில் சந்திரர்களுக்கு ஒன்று ஞாபக சக்தி அபிரிதமாக இருக்கும், ரொம்ப ஞாபக சக்தியாக இருக்கும், இல்லைன்னா மறந்துடுவார். 2 எக்ஸ்ட்ரீம். ஏன்னா வளர்பெரிய தேய்பெரிய இருக்குல்ல, அதனால் ஒன்று ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை மறந்துடுவார். அடுத்து இந்த ஜலதோஷம் அடிக்கடி பிடிக்கும் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். ஜலதோஷம் நீர் சம்மந்தப்பட்ட சின்னதாக இருக்கும். திடீர்னு அந்த தண்ணியை குடித்தேன் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஊர் தண்ணியை குடித்தேன் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவங்க ட்ராவல் பண்ணி ஒரு தண்ணியை குடித்தவொடனே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்கிறது. தண்ணியில் டேஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க அவங்க, இந்த தண்ணி இந்த டேஸ்ட்டு, அந்த தண்ணி அந்த டேஸ்ட்டு அப்படின்னு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க தான். கற்பனை வளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுறதோ, இந்த க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக வரும். கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். பொதுவாக லக்னத்தில் சந்திரன் இருந்து, அதுவும் நீர் வீடாக இருந்து நீர் கிரகம் பார்த்துருச்சுன்னா மழை பெய்யும் போது பிறந்தீங்களான்னு கேட்போம். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்க மழை சார்ந்த அந்த பருவத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா மாலை நேரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இது முக்கால்வாசி சூட் ஆகும். அமாவாசையில் பிறந்தவங்க, அதாவது சூரியனும் சந்திரனும் ஒட்டி பிறந்தவங்களுக்கு சூட் ஆகாது அவங்களுக்கு லக்னத்தில். ஏன்னா அப்போ காலையில் 6 மணிக்கு பிறந்திருப்பாங்க, அப்போ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பொதுவாக லக்னத்தில் சந்திரன் இருந்தால் வெயில் இல்லாத நேரம், மோடமாக இருந்தது, அந்த மாதிரி நேரத்தில், வெயில் தாக்கம் குறைவான நேரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லணும். இவங்களுக்கு முக வடிவம் பார்த்திங்கனாலே ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, சாயந்தரம் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அப்போ அந்த மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இவங்கள மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க முடியாது, டக்குன்னு, அதாவது அந்த மாதிரி விஷயம் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. பொதுவாக இவங்களுக்கு தாய் அன்பு அதிகம், தாய் சார்ந்த குடும்பம், அதாவது அம்மா வீட்டு வழி உறவுகளில் நல்ல டச் இருக்கும். இவங்களை சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும்.
பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது ஆணுக்கும் சரி பெண்களுக்கும் ரெண்டுக்குமே சூட் ஆகும். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆணாக தான் தெரியும். இதே பெண்களாக இருந்தால் இவங்க ஒரு தலைவி மாதிரி உட்காந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பேசுறது, கதை சொல்கிறது, குட்டி குட்டி கதைகள் சொல்கிறதெல்லாம் இந்த அமைப்பு உள்ள இதாக இருக்கும். இவங்களுக்கு அந்த ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த வாமிட் ஒரு சிலருக்கு வந்துடும். அந்த மாதிரிலாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாங்கக்கூடிய அரிசி வகைகள், சாப்பாட்டு அரிசி வாங்குவாங்களா பார்த்து வாங்குவாங்க. இந்த அரிசி இருக்கட்டும், இந்த அரிசி இருக்குது, இந்த அரிசி. அந்த அரிசியிலே உணவில் விதவிதமாக டேஸ்ட்டு பார்க்குறது அதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அரிசி வாங்கும்போது சரி, எந்த உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களும் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும், அதில் ஒரு யூனிக்காக இருந்தால் அதில் ஃபுல் டீட்டெயிலும் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜலதோஷம் பிடிக்கும், தண்ணி சம்மந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சூரியன் சொல்லும் போது சொல்லியிருப்பேன், சூரியன் பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த பிரதேசத்துக்கு டக்குன்னு சொல்லுவாங்கன்னு. இவங்களுக்கு அந்த கடல், பீச்சு, இந்த மாதிரி நீர் சந்திரன் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு நீர்நிலை ஒட்டி பகுதிக்கு போகணுன்னா ஒரு குஷியாகிடுவாங்க. ஒரு கடல், ஆறு, ஏரி, ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இவங்களுக்கு போகிறதுக்கு. அதில் ஒரு ஃபால்ஸில் குளிக்கும் போது ஒருத்தர் கீழே விழுகிறாருன்னு வைங்க, அவர் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் லக்னத்தில் சந்திரன் உள்ள ஆள். ஏன்னா லக்னத்தில் சந்திரன் உள்ள ஆட்கள் தான் அங்கே போக அதிகமாக விரும்புவாங்க. போய் சின்ன சின்ன கீழே விழுகிறது, ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் பண்ணுறதும் லக்னம் சந்திரன் இருக்கிறவங்க தான். அப்புறம் அந்த கண் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு குறை இவங்களுக்கு இருக்கும். சூரியனுக்கும் வரும், சந்திரனுக்கும் வரும். கண் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து போகும். வெளிநாடு இல்லை வெளி மாநிலம் போகக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டில் போகிறேன், வெளிநாடு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் போகக்கூடிய அமைப்பு அதிகமாக கிடைக்கும். இவங்களுக்கு இந்த உணவு சம்மந்தப்பட்ட விதவிதமாக வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதனாலேயே வயிறு சார்ந்த சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன உபாதைகள் வரும். அதனால் வயிற்றை கவனமாக வச்சுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் கூட பண்ணி பாருங்கள். சின்ன வீடியோ தான் போட்டிருக்கேன். சரி, யாராவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னா வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணியோ காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இமெயில் ஐடி பின்னாடி கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். என்னோடய இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.